Hello everyone, welcome to Siraga Art Academy. ஸோ இன்னைக்கு டிராயிங் கிளாஸில் கிட்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்குரிய டிராயிங் கிளாஸில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கப் ஐஸ்கிரீம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீம். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம வாட்டர் மெலனும் வந்து வச்சுருக்கிறோம். கலர் பென்சில்ஸில் பண்ண டிராயிங் இது. ஸோ எல்லா வீடியோமே ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஃபுல்லாக பேஜை வந்துட்டு 4 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டோம். அதனால தான் டிவைட் பண்ணுறது. ஸோ டிவைட் பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 சைடுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. லைனுக்கு இந்த சைடும் அந்த சைடும் கீழேயும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கர்வ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு கிராஸ் ஒரு லைன் போட்டுட்டு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அதுதான் வந்து வாட்டர் மெலன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உள்ளேருந்து இன்னொரு செமி சர்க்கிள் லைன் வந்து உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் சீட்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே வந்து நம்ம க்ராஸாக வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த கோன்லலாம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து க்ராஸாக வந்து லைன் போட்டுக்கலாம். ஸோ எந்த மாதிரி வந்துட்டு மேலே இருக்க கோன் ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா, க்ரீம் ஐஸ்கிரீம். ஸோ அதை எப்படி டிவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளே வந்துட்டு ஸோ ஜஸ்ட் வந்து க்ளவுட் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த மாதிரி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் செர்ரி போட்டிருக்கோம். செர்ரி போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ரேண்டமாக வந்துட்டு அந்த கர்வ்ஸ் போட்டுட்டு அந்த க்ரீம் மேலே வந்துட்டு அந்த விப்பிங் க்ரீம் அந்த இது வந்துட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஷேப் எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் இருக்குதோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே பென்சில் எரேசர் வச்சுட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்துட்டு அந்த விப்பிங் க்ரீம் இருக்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நிறையா கர்வ்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்குது உங்களுக்கு தோணுச்சுன்னா செட்டிங்ஸில் போய் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்பீடு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ண வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். எனக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுங்க. மெதுவாகவே கொடுங்க. ஏன்னா வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோங்கிறது தான். ஸோ இது வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தெரியும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டே பண்ணுங்கள், மெதுவாக பண்ணுங்கள். எங்கெல்லாம் வந்து நான் கவர் பண்ணுறேன், எங்கெல்லாம் நான் கொடுக்கல அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பென்சில் லைன்ஸை நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாம்ஸ் பென்சில்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். டாம்ஸ் பென்சில்ஸ் எடுத்து தான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எடுத்துருக்க கலர் வந்துட்டு ரெட். ஸோ ரெட்டை வச்சு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். கலர் கொடுத்துருக்கேன். எந்த மாதிரி கொடுக்குறேங்கிறத பாருங்கள். ஒரு இடத்த விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். நிறையா வந்துட்டு இதில் வந்து நான் கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வந்து ஜஸ்ட் டார்க் ரெட்டும் அதில் வந்து நம்மளுக்கு 2 கலர் இருக்கும் 24 ஷேட்ஸில். ஸோ அதுதான். இல்லை உங்ககிட்ட வந்து 12 ஷேட்ஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆரஞ்சும் ரெட்டும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் பீச் எடுத்துகிட்டு விப்பிங் க்ரீம் இருக்குது இல்லையா, அந்த க்ரீம் பகுதி மேலே இருக்குல்ல, ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் கலர் பண்ணணும். எப்படி கலர் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு பேட்டர்னாக, அதாவது ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாவாக நான் கவர் பண்ணுறேன். நான் ரேண்டமாக வந்து கவர் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணும்போது தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரௌன் எடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட் சிரப்புங்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு. ஸோ ப்ரௌன் எடுத்துகிட்டு நான் எந்த மாதிரி கலர் பண்ணுறேனோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. டார்க்காக வைக்காதீங்க. வச்சிங்கன்னா பின்னாடியும் அச்சு விழுகும். அதே போலவே உங்களோட ட்ராயிங்கும் நல்லா இருக்காது. உங்களோட கலரிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆயிரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனில் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ரௌன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அதை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டாகவே கொடுங்க. டார்க்காக வந்து கொடுக்காதீங்க. கொஞ்சம் பின்னாடி வந்து பென்சில் பிடிச்சி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்துட்டு உங்களோட ஃபிங்கர்ஸ்க்கும் அந்த டிப்புக்கும் வந்துக்கிட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போ நான் எவ்வளோ கேப் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஆக்வா க்ரீன். ஸோ என்கிட்ட ஆக்வா க்ரீன் இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு ஆக்வா க்ரீன் கலர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம பிஸ்தா கலர் தானே கொடுக்குறோம். இல்லை வந்து உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பிங்க்கு கூட கொடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் ஆக்வா க்ரீன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து லைட் க்ரீன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக. ஸோ நான் எப்படி கவர் பண்ணுறேங்கிறத பார்த்துட்டு நீங்களும் வந்து கலர் பண்ணுங்கள். பென்சில் கலரை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டு எடுத்தோன்னா டார்க்காக கொடுக்கவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு லேயர் வந்துட்டு லைட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் வந்துட்டு திருப்பி லைட் ப்ரெஷர்லேயே தான் கொடுக்கணும். திருப்பி 3வது தடவை நீங்கள் கொடுக்கும்போது தான் அது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்துட்டு டார்க் ஆகும். அதே போலவே 2 கலர் மிக்ஸ் பண்ணுற மெத்தடும் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிங்க் எடுத்துக்கிறேன். பிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே இருக்கிற க்ரீம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து கொடுத்துக்கிறேன்.
பிங்க்குமே நான் ஆக்சுவலா வந்து 2 டைம் ஷேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் 2 டைம் ஷேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் ப்ரவுன். டார்க் ப்ரவுன் எடுத்துட்டு நான் எப்படிலாம் வந்து ஷேட் பண்றேனோ, அதே மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. ஆன் த லைன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த கிறிஸ் கிராஸ் லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அது மேல எந்த மாதிரி வந்துட்டு டார்க் ப்ரவுனையும், லைட் ப்ரவுனையும் நான் வந்து எப்படி ஷேட் பண்றேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ரவுன் வந்துட்டு ஃபுல்லா குடுத்துப்பேன். டார்க் ப்ரவுன் குடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு லைட் ப்ரவுன் எடுத்துப்பேன். ஸோ லைட் ப்ரவுன் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு, நான் வந்து ஆரஞ்சு வந்து எடுத்து வந்து ஃபில் பண்ணிப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு வாட்டர்மெலன் வந்து எந்த மிக்ஸிங்கும் இல்லாம நார்மல் கலர்ஸ்ல வந்து நம்ம கலர் பண்ணிக்க போறோம். ஸோ நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இல்ல வந்துட்டு உங்களுக்கு சுத்தமா ட்ரா பண்ணவே தெரியாது அப்டின்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்துட்டு மண்டலா சீரிஸ், பிகினர்ஸ்க்குரிய டிராயிங், பிகினர்ஸ் அண்ட் கிட்ஸ்க்குரிய டிராயிங்ஸ், அப்புறம் பென்சில் ஷேடிங், பென்சில் கலர் ரியலிசம் எல்லாமே வந்துட்டு நம்ம சீரிஸ் போட போறோம். ஆல்ரெடி வந்துட்டு மண்டலா, பென்சில் ஷேடிங் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. பிகினர்ஸ்க்குரிய டிராயிங், கிட்ஸ்க்குரிய டிராயிங்ஸும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் ஆர்ட் ரொம்ப பிடிக்குமோ, டிராயிங் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஆனா கத்துக்க முடியலையோ, அவங்களுக்கும் நம்ம சேனல வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் தட்டிருங்க. நம்மகிட்ட கிளாஸஸும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க Instagram லிங்க் வந்து என்னோட பயோல இருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பை பை. டேக் கேர்.